வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மஜ்ஜிகே உப்மா, அதாவது மோர் உப்மா தான் பண்ண போறோம். இந்த உப்மா பாத்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டிங்கான ஃபுட்டுங்க. ஹெவியா லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அன்னைக்கலாம் நீங்க டின்னருக்கு இந்த உப்மா பண்ணி சாப்பிடலாம். இல்ல எங்க வெளியே போயிட்டு வந்தீங்க, டக்குன்னு ஒரு டின்னர் பண்ணணும், வெளியே சாப்பிட பிடிக்கலன்னா இந்த உப்மா பண்ணி கொடுங்க. சாப்பிடறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். தனியா சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வீட்டுல இருக்கிற தொகையல், ஊறுகாய், மோர் மிளகா வச்சே நீங்க சாப்பிட்டுடலாம். வீடியோல அப்படியே மூவ் ஆகும் போதே நான் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்றேன். எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம இந்த உப்மாக்கு தேவையான மோர் ரெடி பண்ணிக்க போறோம். 2 கப் ரவைக்கு நான் 1 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்க போறேன். நல்ல புளிச்ச மோரா இருந்தா உப்மா டேஸ்டியா வரும். நம்ம 1/2 கப் பால் சேர்த்துக்கிறதே இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக தான். மொத்தமா நம்மளுக்கு 8 கப்ஸ் ஆஃப் லிக்விட் தேவை. நான் 7 கப் மோர், அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். நான் ஏன் தண்ணி யூஸ் பண்ணங்கிறத நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். மோர்லயே கொஞ்சமா உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க. 1 கப் ரவைக்கு 4 கப் மோர் தேவை. 3/2 கப் மோர், 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ரவை யூஸ் பண்ணிருக்கிறதுனால 7 கப் அளவுக்கு மோர், 1 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் நான் மோர் மிளகா வறுத்துக்க போறேன். மோர் மிளகா வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். உங்ககிட்ட கடலெண்ணெய் இல்லைன்னா நீங்க வீட்டுல இருக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மோர் மிளகா தேவையோ அதை இந்த எண்ணெயில போட்டு நல்லா கருப்பாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருப்பானதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்து தனியா ஒரு கப்ல வச்சிடலாம். மோர் மிளகானா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தெரியாதவங்களுக்கு நான் குட்டியா பிரீஃப் பண்ணிக்கிறேன். மிளகாவை நல்லா மோர்ல ஊற வச்சு வெயில காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. நம்மளுக்கு எப்போ தேவையோ எண்ணெயில வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஊறுகாய் மாதிரி சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். மோர் மிளகா வறுத்து பாக்கி இருக்கிற எண்ணெயில 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்க போறேன். நான் மோர் மிளகா யூஸ் பண்றதுனால காஞ்ச மிளகா சேர்க்கல. நீங்க மோர் மிளகா யூஸ் பண்ணலன்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2-3 காஞ்ச மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமா சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்க போறோம். தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க மோர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் திரியாம பிரிஞ்சு போகாம அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த தண்ணியிலேயே நான் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க டைரக்டா பருப்பை தாளிச்சிட்டு மோர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் திரிஞ்சு போயிடும். அதனாலதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு டெம்பரேச்சர் இறக்கிட்டு நம்ம மோர் சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்கிற 7 கப் அளவுக்கு தண்ணியான பட்டர் மில்க் இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பரா வரும். என்னடா இவ்வளோ லிக்விட் சேர்த்துக்குவேன்னு பாக்குறீங்களா? இந்த உப்புமா உங்களுக்கு டைட்டா உதிரி உதிரியா இருக்கக்கூடாது. தலை உங்களுக்கு களி மாதிரி இருக்கணும். நல்லா தவளை லூஸா எடுத்து சாப்பிடும் போது உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியா இருக்கும். மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். மோர் தளன்னு கொதிக்க கூடாது, ஜஸ்ட் வார்ம் ஆனா போதும். மோர் சூடானதுக்கு அப்புறமா நீங்க ரவை சேர்த்துக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூட்டுக்கு மோர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 கப் ரவை இதுல சேர்த்துக்கலாம். நான் ரோஸ்டட் ரவை யூஸ் பண்றதுனால டைரக்டா சேர்த்துடுறேன். நீங்க அன்ரோஸ்டட் ரவை யூஸ் பண்ணீங்கன்னா முன்னாடியே 1 டீஸ்பூன் எண்ணெயில ரவையை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க. அன்ரோஸ்டட் ரவை டைரக்டா லிக்விட்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். அதனால கட்டாயம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்பெல்லாம் கடைகள்ல பாத்தீங்கன்னா ரோஸ்டட், டபுள் ரோஸ்டட்னு விக்குது. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா டைரக்டா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க கலந்து விடணும், அப்பதான் கட்டி கட்டாது. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்பப்போ திறந்து நீங்க 2-3 தடவை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் குக் ஆகும், இன்னொரு சைடு ஆஃப் ரவை குக் ஆகாம இருக்கும். ரவை வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்க மூடி போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் தான். ஆனா நம்ம ஊர்ல இது நம்ம மோர் கஞ்சி இல்லைன்னா அரிசி மாவு போட்டு மோர் களின்னு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். மோர் களியில அரிசி மாவு சேர்ப்போம், அதுக்கு பதிலாக இங்க ரவை சேர்க்கிறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நல்லா குக்காய் திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க திறந்து கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு உங்க வீட்டுல என்ன தொகையல், என்ன ஊறுகாய் இருக்கோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற மோர் மிளகாவை அப்படியே மேல பொடிச்சிட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்குங்க. ரொம்ப லேசியா இருக்கிற அன்னைக்கு இல்ல ரொம்ப ஹெவியா லஞ்ச் சாப்பிட்ட அன்னைக்குலாம் நீங்க கட்டாயமா இந்த மஜ்ஜிகை உப்புமா பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.